ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு மணல் நண்டு பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கடற்கரையில் அருண் என்கிற சிறிய மணல் நண்டு வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு காலையும் சூரியன் உதயமாகும் போது அருண் தன் துளையிலிருந்து வெளியே வந்து சிறிய சிறிய மணல் உருண்டைகளைக் கொண்டு அழகான வடிவங்களை செய்தான். மற்ற விலங்குகள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டன. நீ ஏன் தேவையில்லாமல் அந்த மணலை உருண்டைகளாக்க இவ்வளவு நேரம் செலவு செய்கிறாய் என்றார் ஆமை வினோத். ஆமாம் என்றாள் பறவை சூதா. எல்லா நாளும் அலைகள் வந்து மணல் வடிவங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய்? அருண் சிரித்துக்கொண்டே கூறினான். இது என் வீடு சுத்தமாக இருக்க உதவுகிறது மற்றும் எனக்கு தேவையான உணவும் இதிலிருந்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மணலை அழகாக அமைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் கிண்டல் செய்துவிட்டு அங்கு இருந்து சென்றனர். ஒரு நாள் காலை சில குழந்தைகள் கடற்கரைக்கு வந்தனர். அருண் செய்திருந்த வடிவங்களை பார்த்து அவர்கள் வியந்தார்கள். பாரு, என்ன அழகா இருக்கு என்று ஒரு குழந்தை கூறியது. யார் இதை செய்தார் என்று கேட்டது. அருண் வெளியில் வந்து தன்னுடைய சிறிய கையை தூக்கி காட்டினான். அதற்கு பின் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் வந்தனர். அருணுக்கு சிறிய சிறிய உணவுகளை கொடுத்தனர். மேலும் அருண் செயலை பாராட்டினர். அருணை ஒரு காலத்தில் இழிந்து பார்த்த விலங்குகள் இப்போது அவன் தனியாக செய்த வேலை மற்றும் அவனுடைய நம்பிக்கையை பாராட்டினார்கள். கதையின் நீதி என்னவென்றால், சிறிய முயற்சிகளை அக்கறையுடனும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் அது மற்றவர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் உங்களுக்கு பிடித்ததை செய்ய பயப்படாதீர்கள். ஓகே குட்டீஸ், பாய். நம்ம அடுத்த கதையில சந்திப்போம்.